இந்த உலகத்துல மிகவும் ஆழமான பகுதியாக கருதப்படக்கூடிய மரியானா ஸ்ட்ரென்ச், மரியானா அகழியை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பூமியில இருக்கக்கூடிய காடுகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள், சிகரங்கள் என மனிதனுடைய காலடித்தடம் படாத இடம் எதுவுமே கிடையாது. ஆனால் மனிதனுடைய காலடி தடம் படாத ஒரு இடம் இருக்கிறது. அது தான் கடலுடைய அடிப்பகுதி, ஆழ்கடல். ஆனா இன்றைக்கு மனிதனை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மர்மமான இடம் தான் இந்த ஆழ்கடல். இந்த ஆழ்கடலில் இதுவரை எந்த ஒரு மனிதனுடைய காலடி தடமும் பட்டது கிடையாது. எத்தனையோ பேர் அந்த ஆழ்கடலுக்கு போயிட்டு வராங்க, ஆனா இதுவரைக்கும் யாருடைய கால் தடமும் இந்த ஆழ்கடலில் பட்டது கிடையாது. கண்ணுக்கு எட்டாத தொலை தூரத்துல இருக்கக்கூடிய இந்த கோள்களை மனிதன் ரிசர்ச் பண்ணி அதுல பல வெற்றிகளை அடைந்திருந்தாலும் இந்த ஆழ்கடலுடைய விடயத்திலே மனிதன் பூர்த்தியான வெற்றியை இன்னும் அடையவில்லை. ஏனென்று சொன்னால் விண்வெளி பயணத்தை விட மிகவும் கடினமானது தான் இந்த ஆழ்கடல் பயணம். இந்த ஆழ்கடல்ல அதிக பிரஷர், அதிக அழுத்தம் இருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் சில சப்மெர்னாலே போக முடியும். இப்படியாப்பட்ட எண்ணற்ற ஆச்சரியங்கள், மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம் தான் மரியானா ஸ்ட்ரென்ச். இந்த கடலுடைய மிகவும் ஆழமான பகுதி பசிபிக் பெருங்கடல்ல மரியானா தீவுகளுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மரியானா ஸ்ட்ரென்ச் என்ற இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய சேலஞ்சர் டீப் என்று சொல்லக்கூடிய பள்ளம் தான். பசிபிக் பெருங்கடல்ல ஹவாய், பிலிப்பைன் என்ற இரண்டு நாடுகளுக்கு மத்தியில 2550 கிலோமீட்டர் நீளத்தில வளைவான அமைப்பில் தான் இந்த மரியானா ஸ்ட்ரென்ச் அமைந்திருக்கிறது. விண்வெளி பயணத்தை விட மிகவும் கடினமானது தான் இந்த ஆழ்கடல் பயணம். வளிமண்டல அழுத்தத்தை விட இந்த ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய அழுத்தம் 1100 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்ப இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுடைய அழுத்தம் 15750 PSI, 8 tons per square inch அப்படின்னு சொல்லப்படும். ஒரு சதுர இன்ச்சுக்கு 8 டன் அளவுக்கு அழுத்தம் கொண்டது தான் இந்த மரியானா ஸ்ட்ரென்ச். இது கடலுடைய மேற்பரப்பு வளிமண்டல அழுத்தத்தை விட 1100 மடங்கு அதிகமாக இருக்குது. 1875 வருடம் இங்கிலாந்துடைய HMS என்ற ஒரு கப்பல் கடலை ஆராய்ச்சி செய்வதற்காக, அதாவது கடலுடைய ஆழத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். சில இடங்கள்ல 1000 அடி, 2000 அடி, 5000 அடி என்று கடலுடைய ஆழத்தை இவர்கள் கணித்து கொண்டு செல்கிறார்கள். இப்படி போகக்கூடிய சந்தர்ப்பத்துல மரியானா என்ற தீவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது 26,850 அடி ஆழத்தை இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதாவது 8 கிலோமீட்டர் நீளம் வரை இந்த ஆழம் இருக்கிறது. இவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தது. இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை ஏதாவது டெக்னாலஜியுடைய கோளாறு காரணமாக இப்படி காட்டுதா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை செக் பண்றாங்க, ஆராய்ச்சி செய்யறாங்க, ரிசர்ச் செஞ்சு பார்க்கிறாங்க. கடைசியில இந்த அளவு உண்மை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அந்த கப்பலில் இருந்த அனைவருக்கும் பெரும் ஆச்சரியத்தை இது ஏற்படுத்துது. அந்த காலத்துல புவியியல் சார்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த ஆழம் பெரும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஆனால் மீண்டும் அந்த இடத்துக்கு போய் ஆராய்ச்சி செய்யறதுக்கு அந்த காலத்துல பொருளாதாரம், விஞ்ஞான வளர்ச்சி எதுவுமே சப்போர்ட் பண்ணாததின் காரணமாக இந்த ஆராய்ச்சியை அப்படியே கைவிடுகிறார்கள். 75 வருஷங்களுக்கு பிறகு 1951 வருடம் பிரிட்டிஷுடைய HMS சேலஞ்சர் 2 என்ற கப்பல் இந்த ஆராய்ச்சியில மீண்டும் ஈடுபடுறாங்க. அந்த காலத்துல டெக்னாலஜி முன்னேற்றம் அடைந்திருந்ததின் காரணமாக சவுண்ட் வேவை வைத்து எக்கோவின் மூலமாக இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுடைய ஆழத்தை இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றால் 75 வருடங்களுக்கு முன்னால 8 கிலோமீட்டராக இருந்த இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுடைய ஆழம் இந்த ரிசர்ச்சுக்கு பிறகு 11 கிலோமீட்டர் வரை ஆழமாக தெரிந்தது. இந்த 11 கிலோமீட்டர் என்பது உலகத்துல மிகவும் உயரமான மலையான எவரெஸ்ட தூக்கி இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுக்குள்ளால போட்டால் 1.5 கிலோமீட்டர் அளவு மிகுதமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அதாவது உலகத்துல மிக உயரமான மலையாக கருதப்படக்கூடிய 8848 மீட்டர் உயரமுடைய எவரெஸ்ட் மலையை இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுக்குள்ளால போட்டால் 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு இடம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு 11 கிலோமீட்டர் ஆழமான ஒரு இடத்தை இந்த ரிசர்ச்சுக்கு பிறகு இவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இது சாதாரண
சாதாரண ஒரு குழி கிடையாது. 2550 கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு ஸ்ட்ரென்ச். அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்ட்ரென்ச்சுடைய நீளம் 11 கிலோமீட்டர், இந்த ஸ்ட்ரென்ச்சுடைய அகலம் 69 கிலோமீட்டர். இது எந்த அளவுக்கு ஆழம்னு சொன்னா, 1 கிலோ எடையுடைய ஒரு கல்ல இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுடைய மேற்பரப்புல இருந்து போட்டால் அந்த ஸ்ட்ரென்ச்சுடைய ஆழத்தை அடைவதற்கு இந்த கல்லுக்கு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் தேவைப்படும். இந்த அளவுக்கு நீளமான ஒரு ஸ்ட்ரென்ச் தான் இந்த மரியானா அகழி. இந்த ரிசர்ச்சுக்கு பிறகு இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுக்குள்ளால புதிய 4700 வகை உயிரினங்கள் வாழ்வதை கண்டுபிடிக்கிறார்கள். எந்த உயிரினமும் வாழ்வதற்கு சாத்தியம் இல்லாத இந்த ஆழ்கடலுக்குள்ளால எப்படி இப்படியாப்பட்ட அழுத்தங்களுடன் புதிய உயிரினங்கள் வாழ முடியும் என்று விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மரியானா ஸ்ட்ரென்ச் உருவானதற்குரிய காரணத்தை அறிவியல் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக பூமியில இருக்கக்கூடிய தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது அது மலையாக உருவாகும் அல்லது பள்ளமாக உருவாகும். பசிபிக் கடலுடைய அந்த தகடும் மரியானாவுடைய தகடும் ஒன்று சேர்ந்து மோதி அதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருப்பதாக அறிவியல் கூறுகிறது. இந்த மோதலின் காரணமாக உடனடியாக பெரும் பள்ளம் ஏற்படாது, மாற்றமாக அது நகர்வதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அங்கே பள்ளங்கள் ஏற்படும். ஒரு வருடத்துல 1 இன்ச்ல இருந்து 10 சென்டிமீட்டர் வரைத்தான் நகர்வு ஏற்படும். இப்படி இருக்க இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுக்குள்ளால இந்த அளவுக்கு பள்ளம் ஏற்படுவதற்கு எத்தனை வருடங்கள் சென்றிருக்கும். அப்ப இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுடைய ஆழம் 11 கிலோமீட்டர், அதாவது 36,000 அடி. இந்த 36,000 அடி உருவாகுவதற்கு எத்தனை வருட காலங்கள் சென்றிருக்கலாம் என்று இந்த அறிவியல் ஆச்சரியப்படுகிறது. என்ன காரணங்களை இந்த அறிவியல் சொன்னாலும் எல்லாமே இறைவனுடைய திட்டமிட்ட ஏற்பாடு தான். அவனுடைய ஆச்சரியமான படைப்புகளில் ஒன்று தான் இந்த மரியானா ஸ்ட்ரென்ச். இந்த உலகத்துல அதிக ஆழத்துல வாழக்கூடிய மீன் வந்து சுடோல் பாரிஸ்வாரி என்ற வகை மீன் தான். 76,900 அடி ஆழத்தில் இந்த மீன் வாழ்கிறது. ஆனால் இந்த ரிசர்ச்சுக்கு பிறகு இந்த ஆழத்தை விட 36,000 அடி ஆழத்திலே இன்னும் பல வகையான உயிரினங்கள் வாழ்வதாக அறிவியல் கண்டுபிடித்தது. அந்த உயிரினங்கள்ல ஒன்று தான் டோம்போ ஒக்டோபஸ் என்று சொல்லப்படக்கூடியது. இது பார்ப்பதற்கு சிறிய உருவத்தில் இருந்தாலும் இதற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது தன்னுடைய உருவத்தை பெரிதாக மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த டோம்போ ஒக்டோபஸ் மரியானா ஸ்ட்ரென்ச்சுடைய ஆழ் பகுதியிலே வாழ்கிறது. ஜெயண்ட் டோபோவாம், ஸ்பூன் வாம், டீப் சீ டிராகன் ஃபிஷ், ஜோம்பி வாம் போன்ற பல ஆச்சரியமான உயிரினங்கள் இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுடைய ஆழ் பகுதியிலே வாழ்கின்றன. இந்த அளவுக்கு மனிதர்களால் தாக்கு பிடிக்க முடியாத இடங்களிலே இப்படியாப்பட்ட பல உயிரினங்களை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். அவைகளுக்கு வாழக்கூடிய அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவைகளுக்கு உணவுகளையும் அவன் தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய ஆச்சரியம் கண்ணியமானவர்களே. ஸ்பேஸுக்கு இதுவரை எத்தனையோ விஞ்ஞானிகள் சென்றிருக்கிறார்கள், காடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள், மலை உச்சிகளிலே ஏறியிருக்கிறார்கள், பாலைவனத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஆழ்கடலில் இதுவரை யாருடைய பாதமும் பட்டது கிடையாது. எத்தனையோ பேர் சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்டவர்கள் இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுக்குள்ளால் சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஆழத்தை அடைந்தவர்கள் வெறுமனவே 3 அல்லது 4 பேர் தான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல இந்த மரியானா ஸ்ட்ரென்ச்சுடைய ஆழத்தை அடைந்தவர்கள் யார் என்பதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். ஆகவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.